கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் திருமணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சோ அண்ணா அடுத்த கட்ட திறநிதி திட்டுவதற்கான வேலையை களத்தில் இறங்கிவிட்டார். வருகிற ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதி தேவேந்திர குல வேளாளர் அந்த சமூகத்தை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போறாராம். அடுத்து 3ஆம் தேதி தேனியில தீரன் சின்னமலை அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த போறாராம். அடுத்து 4ஆம் தேதி மலைக்கு மேல மாட்டை ஓட்டிட்டு போய் போராட்டம் பண்ண போறாராம். இதற்கெல்லாம் எனக்கு வலுவாக திறநிதி தாரீர் 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 அப்படின்னு தார்மீக உரிமையோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் பல முறை நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அவரு திறநிதி கேட்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த எனக்கு இது கட்டாயமாக வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறவங்க எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் அந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா நான் இங்க வந்தேங்க, பர்சனலா தொலைஞ்சு போச்சு, உங்க ஜிபே நம்பர் கொடுங்க, கூகுள் பே நம்பர் கொடுங்க, நான் ஊருக்கு போய் கேஷ் அனுப்புறேன் அப்படிங்கிறவங்கள இருந்து நம்ம அந்த கதவு தட்டுற வரைக்கும் கேட்கறது எல்லாருமே, கோயில் வாசல் எல்லாம் கேட்கறதுல கேட்டா எனக்கு கட்டாயமாக கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு பேர் நம்ம வேற பேர் சொல்லுவாங்க, நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அது அண்ணா அவர் திறநிதி கேட்கிறப்ப அவருடைய பேசும் அவருடைய ரியாக்ஷனும் அவர் கெஞ்சறதையும் பார்த்தோம்னா இவரே சொன்ன வார்த்தை தான். நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. விஜயலட்சுமி இவங்கிட்ட பணம் கேட்டு ஒரு ஆடியோ போட்டாங்கல்ல, அந்த ஆடியோவை கேட்டா நமக்கே விஜயலட்சுமிக்கு அண்ணனின் சார்பாக பணம் தர்றதுக்கு நமக்கு ஒரு நம்மளை தூண்டுற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைகளை சீமான் கேட்பாரு. இதுவே ஒரு ஓட்டு கேட்கிறப்ப பாத்திருக்கீங்களா? அவரு எனக்கு போட்டா போடு, போடாட்டி போ, போட்டா உனக்கு நல்லது, போடாட்டி எனக்கு நல்லது, முயற்சி பயிற்சி, அதாவது ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு ஓட்டு போட வேண்டியது மாதிரி கேட்பாரு அவரு. ஆக்சுவலா திறநிதி எப்படி கேட்கணும்? நான் உனக்கு வேண்டிய போராட்டம் நடத்துறேன், பணம் கொடுத்தா கூட கொடுக்கல போன்னு கேட்கணும். ஓட்டு அப்படி இல்லை, ஓட்டு கேட்கணும். ரெண்டையும் உள்டாவா பண்றது காரணம், எனக்கு இது கட்டாயமா கொடுத்துருங்க, எனக்கு ஓட்டு கட்டாயமே கிடையாதுங்க அப்படிங்கிற இதுலதான் இருப்பாரு அவரு. நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா அண்ணனின் முதல் வாரம் திறநிதி திரட்டு வாரம்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 வரிசையா ப்ரோக்ராம் வச்சிருக்காரு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி திறநிதி திட்டுறதுக்கான வழிமுறையை அண்ணன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப மாசம் புதுசா ஒரு ரூட்டு போறாரு. என்ன விஷயம்? தேர்தல் வருது, அதுக்காக செலவு பண்ணுங்கிறதுக்காகவா? அது தனியா வாங்கிடுவாரு. எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா, டேர்ம் ஃபீஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஸ்கூல்ல. இப்போ பையன் படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு இல்லைங்க, அதை அண்ணா இப்ப மாசம் கட்டாயம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. அதனால இப்ப மாசம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட திறநிதி திரட்சி எல்லாமே அவருடைய குடும்பத்துக்காக தான் ஒழிய அந்த சமூகத்துக்காக எல்லாம் ஒன்றாலும் பண்ணது. அவருக்கு அப்படி இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு கரெக்டா வாடகை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா குடுக்கலன்னு துவச்சு விட்டுருவாங்க. இதுதான் பெரிய ஒரு அரசியல்வாதி லிங்க்ல இருக்கிறவரோட வீடு நினைக்கிறேன். முந்தி இருந்த வீட்டுல கொடுக்க வேண்டியது அண்ணன் மாட்டிட்டு இருந்தாரு, இதுல குடுக்கலன்னு அண்ணன் மிச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வழி இல்லாம மாசம் அண்ணன் வாடகை கொடுத்தே வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க அப்படிதான் பார்க்கணும், வேற ஒன்றும் பார்க்க வேண்டியது. இதுல எனக்கு ஒரு பயப்படத்தக்க ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவுல இருந்து மாத்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பார்ப்பனியத்தின் சதின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம்லங்க, இது ஒரு மிக முக்கியமான சதிங்க. அது அதாவது இடஒதுக்கீட்டு உரிமையை பார்ப்பனர்கள் போராடாமல் நோகாம நொங்கு சாப்பிட்டு இந்த 10% இடபிள்யூஎஸ் வாங்கிட்டாங்க. இந்த இடபிள்யூஎஸ்க்கு எதிராக யாராவது பேசி பார்த்திருக்கோமா? யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடு நம்ம பேசணும். அவங்க அதாவது இந்துக்கள் யாரும் பேசுறது இல்லை. அதாவது பொதுமக்களுக்காக பேசுறவங்க எல்லாம் பேசுறோம், பொதுவா பேசுறவங்களும் அவளுக்கு வேண்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய சதியில ஒண்ணுதான் இந்த சூத்திரனுக்கு இடஒதுக்கீடை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. இதை சூத்திரன்லதான் இந்த டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் வருது. அது தேவேந்திர குல வேளாளர்கள் இங்கிருந்து மாத்து அப்படிங்கிறாங்கன்னா, சரி நீ இப்ப நீங்க எஸ்சின்னு சொல்றவங்க ஒண்ணு மாத்தி எம்பிசி ஆக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை தரம் எது மேம்படும் சொல்லுங்க. நீ படிச்சீனா வாழ்க்கை தரம் மேம்படும், கல்வியால், தொழிலால், வேலை வாய்ப்பால், பணத்தால் வாழ்க்கை தரம் மேம்படும். எஸ்சியில இருந்து நீ பிசியா மாத்திட்டா
ஏற்கனவே இருக்கிற ஒரு பிசிக்குள்ள மைண்ட் செட்ல நீங்க எஸ்சி தான் இருக்கிறீங்க. இங்க மைண்ட் செட் மாறவே மாறாது. மைண்ட் செட் மாத்தாம சாதி மாத்திரம் தான் இந்த யூஸ் இல்லை. பட் தேவேந்திர குல வேளாளர்கள் அதுல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தான் அவங்களோட. இல்ல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப நாளா வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்களோ இல்ல ஜான் பாண்டியன் அவர்களோ இந்த கோரிக்கையை ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகே. ஆனா குறிப்பிட்ட இல்ல எனக்கு என்ன நான் என்னோட சந்தேகத்தை சொல்லிடுறேன். அவங்க ரொம்ப நாளா போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ரெண்டாவது, அவர்கள் அதை வைத்துக் கொண்டு ரொம்ப நாளா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய ஓட்டு அரசியல், அவர்களுடைய பண அரசியல், அதெல்லாம் ஒரு பக்கம் தனியா நிக்குது, ஓகே. ஆனால் அந்த சமுதாயத்திற்கு அதனால் நன்மை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நம்ம பேச வேண்டியதாக இருக்குன்னா, அந்த மக்களை மற்ற சமூகத்தினர் எப்படி பாக்குறாங்கிற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது, அந்த சமூக மக்களினுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அவர்கள் மேம்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும். அது ஒண்ணு. இப்போ சமீபத்துல இப்போ நேற்றுக்கு 2 தினங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலியில ஒரு ஆணவ கொலை ஒரு விஷயம் நடந்திருக்கு. கவின்குமார் அப்படிங்கிற அந்த அந்த ஐடி ஊழியர் அவர் வந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்போ இந்த இடத்துல வந்து காஸ்ட் வந்து ரொம்ப மேஜர் பிளே பண்ணுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ எஸ்சி பிரிவில் இருந்து எடுத்து விட்டால் மட்டும் இந்த கொலை நடக்காமல் போயிருமா, இல்ல இந்த சமூக மக்களுக்கு தொடர்ச்சியாக இது போன்ற அநீதிகள் வந்து நடக்காமல் இருந்துருமா? இதையெல்லாம் வந்து திரு சீமானோ இல்ல கிருஷ்ணசாமியோ இல்ல ஜான் பாண்டியனோ புரிந்து கொள்ள மாட்டார்களா? இல்ல உண்மையில இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்ன, இந்த பிரச்சனை என்ன? கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனுக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்குல்லங்க, அது மாறி இருக்கு. சமூகத்தில் இருக்கிற அந்தஸ்து மாறல, அது மாறாது. அதனால என்னங்கிறாங்கன்னா, நான் தான் பணத்துல மேல வந்துட்டேன், என்ன கொண்டு மேல உட்காரவே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணமும் அந்த கல்வி கிடைச்சது அந்த சர்டிபிகேட்னாலதான். கிருஷ்ணசாமிக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா கிருஷ்ணசாமி என்ன பண்ணலான்னு கேட்டா, கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போய் நாங்கள் ஜாதி அற்றவர்கள் ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அப்படி சொல்றாங்க, இவர் மாத்திரங்கிற எந்த அவசியம் கிடையாது. அந்த அது வந்து மக்களுக்கான உரிமை. எப்பவுமே இந்த புது பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, புது பணக்காரனுக்கும் புதுசா வந்தவனுக்கு ஒரு வியாதி இது. கிருஷ்ணசாமி வந்து நான் இன்னைக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு யோசிங்க. ஜான் பாண்டியனோட அரசியல் என்ன பண்ணிட்டு இருக்காரு யோசிங்க. அவங்க 2 பேருமே அந்த மக்களுக்கு வேண்டி எதுவுமே பேசுறது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நான் மேல வந்துட்டேன், ஆனாலும் இந்த ஜாதி என்ன ஒட்டிட்டு இருக்குது இன்னைக்குன்னு சொல்றதுதான் அவங்க 2 பேர்த்தினுடைய கோரிக்கையோடைய வேற எதுவும் கிடையாது. அப்புறம் நேற்று அந்த கவின்குமார் வந்து அந்த கொல்லப்பட்ட இளைஞர் இருக்காருல்ல, படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் தான் சொல்லலாம், கொல்லப்பட்டன்னு சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு மனநிலை. இந்த ஜாதி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் தான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு அரசியல்வாதிகள் வச்சுக்கலாம். அவங்கனாலேயே ஜாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த உடம்புக்குள்ள ஜாதி எங்கேயோ இருக்குல்ல, நான் அந்த ஜாதி நான் சொல்றேன் என் உடம்புக்குள்ள எங்கேயோ இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த சிந்தனை வந்து அவங்க கிட்ட இல்ல. இப்போ அந்த கவின்குமார் வெட்டினார்ல சுர்ஜித்ங்கிற ஒரு இளைஞன், அவங்ககிட்ட அது எப்படி போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அரசு பணின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த பையன் கிட்ட ஜாதியை கொண்டு சேர்த்து அவனுக்கு இவன் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் என்பவர் நம்மளை விட கீழானவர்கள் அவனுக்கு ஏதோ விஷயம் போய் சேர்ந்து அவன் அந்த பையனை வெட்டி இருக்கான். கிட்டத்தட்ட படுகொலை வந்து செஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த சுர்ஜித் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டா, நீ என்ன படிச்சங்கிறது ஒரு கேள்வி. இப்ப எனக்கு இப்ப சமீபத்தில் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு என்ன பயம் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கூலிப்படையை வச்சு ஆணவ படுகொலை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கூலிப்படைக்கு வந்து பெருசா தெரியாது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு அந்த கூலிப்படையா வந்து தன்னுடைய உடன் பிறந்தவர்களா மாற்றுறதுங்கிறது இது பெரிய சமூக நோய்ங்கிறது. கிட்டத்தட்ட அந்த சுர்ஜித்தியனுடைய அக்கா வந்து அவனை வளர்த்திருப்பாங்கன்னு வேணா சொல்லலாம். அப்படி அவர்களால் வளர்க்கப்பட்டவன் தன் அக்கா கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, என்ன அப்படின்னா காதல் வச்சுக்கதான் ஒண்ணு வச்சுக்கணி. இந்த பையன் அந்த சாதியை சேர்ந்தவன் எங்க அக்காட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த சுர்ஜித் இதே கவின்குமார் வந்து இவங்களோட ஒரு படி மேல இருந்தான்னு வச்சுக்க, ஜாதி ரீதியாக ஒரு படி மேல, பினான்சியலா கவின்குமாரோட கீழே இருந்தா கூட அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்க அதாவது இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மரணக்கூட மாதிரி தான் ஆயிடுச்சு சமீப நாட்கள்ல. பையன்
பையன் வந்து கீழ் சாதியாக இருந்த காதல் திருமணத்துல பையன் கீழ் சாதியாக இருந்தால் இந்த பையன் கொல்லப்படுகிறான். நிச்சயிக்கப்பட்ட மேரேஜ்ல வந்து பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. இது வந்து லெவலாச்சுன்னு சொல்றது என்னாச்சுன்னு சொல்றது, பட் இது மிகப்பெரிய சமூக சீர்கேடு தான் இது. 2 பேரும் ஒரே சாதி, அரேஞ்ச் மேரேஜ். ஜெரனியா தற்கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. காரணம் வரதட்சணை. இந்த வரதட்சணைங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட நம்ம வந்து நீக்கிட்டோம். எதனால இந்த வரதட்சணைங்கிற வார்த்தை வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பெண் கல்விதான் அதுக்கெல்லாம் காரணம். நீ ஒரு தடவை அந்த வீட்டுல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்குறேன்னு வச்சுங்களேன், அந்த புள்ள வேலைக்கு போய் சம்பாதிச்சா கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லா அந்த புள்ள ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துரும். ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்துறான்னு வச்சுங்களேன், ரொம்ப கம்மியா சொல்ல போனோம்னா. சோ அந்த பெண் கல்வியும் பெண்ணுக்கான வேலை வாய்ப்பு வந்து வரதட்சணையை வந்து ஒழிச்சிருச்சு. மீண்டும் சாதியம் எந்த அளவுக்கு மேல வருதோ அதே அளவுக்கு ரீச்சா வந்து வரதட்சணையும் வருது. இந்த ஆணவ படுகொலையும் வரதட்சணையும் கிட்டத்தட்ட ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க. இது சமூகத்துக்கு ஒரு பெரிய இழுக்குதான் அது. இதுக்கு எதிராக தான் நம்ம அண்ணன் சீமான் ஒரு நாளும் போராட மாட்டாங்க. அவருக்கு ரிசர்வேஷன்ங்கிறது என்னன்னு புரிதல் இருக்காது. அவரோட நீங்க சீமானை வந்து நாத்தாக்காவின் கிருஷ்ணசாமின்னு சொல்லிக்கலாம், கிருஷ்ணசாமியை வந்து புதிய தமிழகத்தின் சீமான்னு சொல்லிக்கலாம். 2 பேரும் அப்படித்தான் இருப்பாங்க, போட்டி போட்டு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் குரு வந்து RSS தான். படிகளக்கரமாக எசமானார்கள் அது RSS தான். அவ்வளவு அசிங்கமா இருக்காங்க 2 பேருமே. சமூகத்தின் மேல சிறு அக்கறை கூட இல்லாதவங்க தான் இந்த சீமானுடைய இந்த பிரச்சனை இருக்குல்லங்க. சமீபத்துல என் தம்பி விஜய், சீமான் சொன்ன வார்த்தை என் தம்பி விஜய். என் தம்பி விஜய் ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவனுக்கு XYZ இருந்து ZYX வரைக்கும் ஆள் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதே தம்பிக்கு முந்தானத்து திமுக உடைய தலைவரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு எதுக்கு XYZ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? இது வந்து சீமானினுடைய நிலைப்பாடு. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கும், செகண்ட் ஒன்னா இருக்கும். இந்த நிலைப்பாடு வந்து அவர் எப்போ மாத்திக்கிட்டே இருப்பாரு திரு சீமான். அதே மாதிரிதான் தேவேந்திர குல வேளாண்ல வந்து பட்டியல் லிஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கான போராட்டத்துல கலந்துக்கிறது சரி, மாட்டை கூட்டிட்டு மலை மேல ஏற போறேன்னு சொல்றாரு. அதாவது காடுகளுக்குள்ள நான் வந்து மாட்டை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப காட்டுல இருக்கிற அந்த அசைவ உண்ணிகள் இருக்குல்ல, அந்த அசைவம் சாப்பிடுற உண்ணிகள் இருக்குல்ல, ஊர்ல புலி சிறுத்தை இது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த புலியும் சிறுத்தையும் சோம்பேறியாகிற வேலை தான் சீமான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா புலியும் சிறுத்தையெல்லாம் நம்ம உணவு வேண்டி கொஞ்சம் தூரம் ஓடி கஷ்டப்பட்டு ஓடி போய் அடிக்கும். மாட்டு அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. பக்கத்துல வந்து நின்று அதை கூப்பிட்டு காதலுக்கு பேசி நீயே படுத்துக்க நான் கூட கடிச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் பண்ணும். மாடு அதுக்கு மேல ஓடாது இல்லை. நம்ம ஊர் மாடுகளுக்கு ஓட்டுற பழக்கம் எல்லாம் கிடையாது இல்லைங்க. அதனால இவங்க எல்லா உயிர் சூழலையும் வந்து கெடுக்கிறதுக்கான வேலைகளை பண்றதா இந்த சீமானுடைய பழக்கம். நான் வந்து காட்டுக்குள்ளதான் புல் இருக்குன்னு ஒரு யார் சொன்னாங்கன்னு தெரியல. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்கு எதுக்கு இப்ப திடீர்னு இந்த மாட்டு மேல இவங்களுக்கு இவ்வளவு அக்கறைங்கிறது தெரியல. இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாடு சொல்றாங்களா, அந்த மாதிரி மாடு இருக்கு. இப்ப இவங்க ஓட்டிட்டு போற மாடு இருக்குல்லங்க, அது வந்து பால் கொடுக்காத மாடுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அது மிஞ்சி போனா 2 லிட்டர் 3 லிட்டர் கொடுக்கும். 2 லிட்டர் 3 லிட்டர் கொடுக்குற அந்த பால் இருக்குல்லங்க, அதாவது ஜெர்சி பசு வந்து 30 லிட்டர் 40 லிட்டர் கொடுக்கும். ஜெர்சி பசு கொண்டு வீட்டுக்குள்ள கட்டி வச்சு அதுக்கு AC போட்டு கொசோலி எல்லாம் அடிச்சு அதுக்கு ஃபுட் எல்லாம் கொண்டு போய் புண்ணாக்குல இருந்து ஃபுட் வரைக்கும் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அஸ் அ பிசினஸா அது ப்ராஃபிட். இந்த 3 லிட்டர் கொடுக்குற நாட்டு மாட்டை வச்சு என்ன ஒண்ணு அது தண்டத்துக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளா? இதுக்கெல்லாம் நான் ஃபுட்டு தரணுமான்னு யோசிக்கிறானுங்க. நாட்டு மாட்டுக்கு நான் காசு கொடுத்து வாங்கி ஃபுட்டு போடணுமான்னு யோசிக்கிறானுங்க. இது திங்கிட்டு திங்காட்டி போட்டு பிடியாத்தனா திங்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் மலை மேல இருக்கிற புல்லு மேல ஆசைப்பட்டு போறானுங்க. அங்க வந்து புல்லு சாப்பிட்றதுக்கு மான் இனம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அந்த புல்லத்தான் சாப்பிடும். ஏதோ மாட்டுக்கு மட்டும் புல்லு கிடையாது. இவங்க அக்கறையா வந்து உயிர்மை நேயம்னு பேசுவானுங்க. உங்களுக்கு ஒரு மயிர் நேயம் கிடையாது. மான் சாப்பிடுற புல்ல என்னோட மாட்டுக்கு கொடுங்கன்னு கேட்கறான். இங்க இருக்கிற ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். அவங்கள வேணா நீங்க மாடு மேற்கொண்டு சொல்லலாம், நீங்க என்ன வேணா நீங்க ஜாதி பேர் சொல்லிக்கலாம். ஏன் கேட்கறாங்கன்னா, இந்த மாட்டுக்கு நான் காசு கொடுத்து வாங்கி போறதுக்கு நான் எனக்கு ரெடி செட் ஆகாது. அடிமாட்டுக்கு போற மாட்டுக்கு நான் என்ன மயிர்க்குடா ஃபுட்டு வாங்கி தரணும்னு கேட்கறாங்க. அவ்வளவுதாங்க அந்த கான்செப்ட் தான். மேல ஓட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் புல் கிடைக்கும், சின்ன ஓட்டு வந்துட்டோம். இவங்களுக்கு ஓட்டிட்டு போறதுக்கும் காசு கிடையாது, கூட போற ஆளுக்கு மட்டும் தான் காசு. அதனால இந்த வேலையெல்லாம் அவனுக்கு செய்வானுங்க. இந்த மனுஷ பிறவிகள் வந்து அவ்வளவு உயிர்மை நியாயம் உள்ளதான் கிடையாது.
அது சீமானுக்கு இதுல எல்லாம் துளி கூட பங்கு கிடையாது. அதாவது இந்த 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 மலைமேல் மாடுங்கிற இந்த கவிதைக்கான பொருள் என்னவா நான் பாக்குறேன்னா, மலை மேல மாட்டை கூட்டிட்டு போறது, மாடு வச்சிட்டு இருக்கிறவனுக்கு காசு, ஃப்ரீ ஃபுட்டு. இத பத்தி பேசினா சீமானுக்கும் காசு. அதை தாண்டி இந்த 2 பேர்த்துக்கு வேற எந்த காசும் இல்லை, காசை தவிர. 2 பேருமே பயங்கரமான கேப் மாதிரி தான். அதனால நம்ம திரு சீமானையும் அந்த திரு மலைக்கு மேல மாட்டை கூட்டிட்டு போறாங்கல்ல, 2 பேர்த்தினுடைய நோக்கமும் இது ஒன்றுதான். அதனால இவங்களெல்லாம் நீங்க பெருசா கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க சமூகத்துக்கு. ஏன்னா இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 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 விஷயத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய அரசு. திராவிட மாடல்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு விஷயத்தை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எதிரான போராட்டங்கள் ரொம்ப ரொம்ப நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவது RSS வச்சுக்கங்களேன். நேரடியா அவங்களால வர முடியாதுங்கிறதுனால அல்லக்கைகள், சீமான்ல இருந்து கிருஷ்ணசாமி வரைக்கும் எல்லாருமே அல்லக்கைகள் தான். அவங்க நினைச்சதெல்லாம் பண்றதுக்கு இங்க ஆட்கள் வேணும். இந்த 2 பேர்த்துக்கு வேற எந்த பெரிய நோக்கமும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறதுனால அந்த மக்களுக்கு என்ன நன்மை யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சாதி பார்க்க மாட்டான்னு சொல்றாங்க. எவன் பார்க்காம இருப்பான்னு சொல்லுங்க. நேத்து வரைக்கும் SCI, நேத்து வரைக்கும் ஒரு பேப்பர்ல ஒன்னு SCன்னு வச்சிருந்தா இன்னைக்கு PCன்னு மாத்தினா பேப்பர் தான் மாறுமே ஒழிய உன்னுடைய நிலைப்பாடு மாறாது. இல்ல இந்த சமூகம் அவ்வளவு நியாயமான சமூகம். இப்ப இல்ல, எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, இப்ப இந்த கவின்குமார அந்த சுஜித்துங்க பையன் வெட்டாரு இல்ல, அவருக்கு இவருடைய சாதி நேரடியா தெரியும். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் சும்மா பேச்சுக்கு வச்சுக்கோங்க, இந்த சீமானுடைய போராட்டம், கிருஷ்ணசாமியுடைய போராட்டம், ஜான்பாடி போராட்டம் வெற்றி அடைஞ்சு இவங்களை மாத்திட்டு NBC மாத்திட்டாங்க. சுர்ஜித்தோட பையனுக்கு தெரியாது இல்ல, அவனு இந்த மாதிரி ஒரு கவின்குமாரோட பையனை அவன் வெட்டுவான் இல்ல, அவன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டெல்லாம் வெட்ட மாட்டான். இதெல்லாம் மைண்ட்ல ஃபீட் ஆகுது. நமக்குள்ள எங்கேயோ ஃபீட் ஆகி உள்ள வச்சிருக்கோம் ஜாதி அப்படிங்கிறது வச்சிருக்கோம். நீங்க அதை கல்வியின் மூலியமா அகற்ற முடியுமே ஒழிய அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம எனக்கு இது மாத்திட்டா என்னுடைய நிலைப்பாடு உயர்வுன்னு சொல்ல முடியும். வேணா இப்படி வேணா எடுத்துக்கலாம். என்னோட 500 வருஷம் கழிச்சு, இப்ப இன்னைக்கு MPSC மாற்றப்பட்ட தேவேந்திர வேளாளர்கள் இந்த 500 வருஷம் கழிச்சு அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு 10வது ஜெனரேஷன்ல தான் அந்த விஷயம் மாறும். ஆனா அதுக்கு இடையில இருக்கிற அந்த 9 ஜெனரேஷனும் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள ஆவாங்க. அது வேணா நடக்கும். இவங்களுடைய கோரிக்கை மோசமான ஒரு கோரிக்கை தான். வெறும் பட்டியல் மாறுறதுனால எதுவும் மாற போறது இல்லை. சமூகத்துல எந்த மாற்றமும் நிகழ போறது இல்லை. நம்ம சமூக மாற்றத்தை நோக்கி தான் போகணும். சீமான் சொல்ற சமூக மாற்றம் இல்லை, அது சமூக ஏமாற்றம். அது நீங்க வேணா இப்படி பாருங்களேன். சீமான் இந்த 16 ஆண்டுகள்ல நாம் தமிழரால் ஏற்றம் பெற்றதுன்னு ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. நாம் தமிழரால் ஏற்றம் பெற்றது ஒன்னே ஒண்ணுதான், சீமானுடைய வாழ்க்கை தரம் மட்டும்தான். அதை தாண்டி அதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வேலை சோத்துக்கு கையேந்திட்டு இருந்தவன் இன்னைக்கு அவன் வீட்டுக்கு யாராச்சும் முற்றுகையிட வர்றாங்கன்னா 500 பேர்த்த கூட்டிட்டு வீட்டு முன்னாடி ஆட்டுக்கறி ஆக்கி தர அளவுக்கு அவனுக்கு வசதி வந்துருக்கு. அது உருட்டுக்கட்டையோட பெண்களை நிக்க வச்சுட்டு அந்த பெண்கள் எல்லாம் எதுக்கு, அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த ஃப்ரீ பிரியாணி பண்ணி இவ்வளவு சட்டை போடுறது சீமானினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இப்ப அந்த திறன்நிதி கேட்கிறாரு இல்லைங்க, அவர் பையனுக்கு காது குத்துனாருங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பையனுக்கு காது குத்திருக்காரு. இப்ப யோசிச்சுங்க இந்த திறன்நிதி எல்லாம் எங்க போகுது அப்படின்னு. அதனால தமிழக மக்களுக்கும், குறிப்பா முன்னாள் தம்பியான திருமேனிக்கும், முன்னாள் தம்பியா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எனக்கு, நான் உட்பட எல்லா தம்பிகளுக்கும் என்ன ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன்னா, அவர் கையை கட்டினாருன்னா நீங்க முதல்ல செல்போன் ஆஃப் பண்ணிருங்க அர்த்தம். இல்லைன்னா அந்த வீடியோ அப்படி ஸ்கிப் பண்ணி நீங்க அடுத்த வீடியோக்கு போயிடுங்க. ஏன்னா அண்ணன் பணம் கேட்கிறப்போ விஜயலட்சுமியை விட இறங்கி பணம் கேட்பாரு சீமான். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான், அவர் பணம் கேட்கிறப்போ அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். அந்த விஜயலட்சுமியோட ஆடியோ நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன், நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்களே பணம் அனுப்பிச்சிருவீங்க, அவ்வளவு பரிதாபமா அந்த அம்மா கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னது சீமானுக்கு தான் இப்ப 100% பொருள். அவன் கையை கட்டிட்டு ஒரு வீடியோ வருது அப்படின்னா அனைத்து தம்பிகளே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. நீங்கெல்லாம் இந்த வீடியோ மறக்காம பாருங்க. நீங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தம்பிகளுக்கு சொல்லணும் இல்ல, உங்க வீடியோ பார்த்து தம்பிக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் வீடியோ பார்த்தாலும் காசு தான் போடுவாங்க. அதனால அதையும் சொல்லி விடுங்கள். கண்டிப்பாங்கய்யா, மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் தந்தமைக்காக. நேர்காணல் அடிக்கடி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.